ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். நிறைய காரியங்களுக்கு தகுதியை பார்ப்பாங்க. போலீஸில் நம்மளை செலெக்ஷன் பண்ணணும்னா தகுதி பார்ப்பாங்க. கல்வி தகுதி மாத்திரமில்ல, நம்ம உடம்பு இத்தனை புள்ளி வளர்ந்துருக்கணும், மார்பளவு இதெல்லாம் பார்த்தா தகுதி செலெக்ஷன் பண்ணுவாங்க. மிலிட்ரிக்கும் அதே போல் தான். அதே போல் மற்ற வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம படிச்சுட்டோம், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம் அல்லது ப்ரைவேட் வேலைக்கு போகிறோம், கல்வி தகுதி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்வி தகுதி எவ்வளோ இருக்குது தகுதியை நம்மளை பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நம்மளை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உழைப்புக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், அதுக்கு தகுதி தேவையில்லை. நம்ம குள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உழைப்புக்கு தகுதி தேவையில்லை. அந்த உழைப்பு நம்மளை என்ன பண்ணும், என்னைக்கும் நம்மளை உயர்த்தும். அப்போ தகுதி மற்ற காரியங்களுக்கு தான் தகுதி. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சுறுசுறுப்பு உள்ளவன் கை போல் நம்ம இருந்து அநேக காரியங்களை நம்ம ஜெயித்து சுறுசுறுப்பாக நம்ம உழைத்து முன்னேறுவர்களாக நம்ம இருப்போம். நம்ம உழைத்தாலும் கூட நம்மளோட கூட என்ன பண்ணுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது அவர் நம்ம வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாரு. அவர் நம்ம பற்றி பிடிச்சுக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா.